புகழ் இருக்கிற இடத்துல சர்ச்சை இருந்துட்டே இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன அப்படி ஒரு ஒற்றுமை? நல்ல பேரோட புகழோட இருக்க முடியாதா? நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிந்து கொள்ளுங்க. புகழை கொடுக்கக்கூடிய கிரகம் இருக்குல்ல, புகழை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் புகழை கொடுக்கக்கூடிய கிரகம். கண்டிப்பா. சூரியன் புகழை கொடுக்க, செவ்வாய் ஆளுமை, சூரியன் என்பது அதிகாரம், சனி என்பது நிலைப்புத்தன்மை, ராகு என்பது திடீர் உயர்வு, குரு என்பது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலைப்புத்தன்மை, இப்படின்னு சில கேட்டகரிலாம் இருக்கு. புரியுதுங்களா? குரு தான் ஓட் பேங்கிங் அரசியல், குரு தான் படிப்பு, குரு தான் லிக்விட் பணம், குரு தான் தங்கம், இப்படின்னு சில நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. அஜித்தை ஏன் வந்து தலை அப்படின்னு சொல்றோம்னா, அவருடைய ஜனஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடக ராசியிலேயே சந்திரன் குரு சேர்க்கை இருக்கும், குரு சந்திரத்துல இருப்பாரு. அதனால அவருக்கு தலைவர், தலைவர்னு சொல்றது கூட தலைன்னு பேரு. இப்ப அதே பேரு தான் இவருக்கு வந்து கலைஞருக்கு தலைவர் அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா அவருக்கு வந்து குருச்சந்திரா யோகம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமைப்பு வரும். அதே மாதிரி இப்ப ஸ்டாலின் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செவ்வாய் ஆளுமை, அதனாலதான் தளபதி. அதே மாதிரி வந்து இவர் இருக்காருல விஜய், நடிகர் விஜய், இளைய தளபதி. அதே இளைய தளபதிங்கிற பேரு செவ்வாய் பலம் குறைவான ஒரு நடிகருக்கு வச்சாங்க, அவருக்கு விளங்கல. சரவணன் ஒரு நடிகர் இருந்தாரு, அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் வந்து இளைய தளபதினு பேர் கொடுத்தாங்க. அவருக்கு செவ்வாயோட ஆளுமை குறைவு. இவரை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு குறைவு. அதனாலதான் அவருக்கு அந்த பேர் வந்து சோபிக்கல, ஜெயிக்க முடியல. புரியுதுங்களா? இது எல்லாமே இதை சார்ந்து தான் அமையும். உங்களுடைய பேரை சார்ந்து உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்குமோ அந்த பட்டம் வெற்றி பெறும். உங்க பேரு உங்களுடைய யோகத்தை சார்ந்து, உங்களுடைய ஜாதக அமைப்பை சார்ந்து அந்த பட்டம் கிடைக்கலன்னா அது வெற்றி பெறாது. மாறி உங்க ஜாதக அமைப்புக்கு முரண்பாடான ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வெற்றி பெறாது. இதுதான் என்னோட இயற்கை.